சார் தொடர்ந்து நமக்காக வாஸ்து ரிலேட்டடான நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறதும் உண்டு. வாஸ்து ரிலேட்டடாக நம்ம படிக்கணும். அது ரிலேட்டடாக எங்கேயாவது கிளாஸ் வந்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வாஸ்துக்கான வகுப்புகள் ஏதாவது நடத்துகிறீங்களா? ஆமாம். இப்போது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை பொங்கலுக்கு அப்புறமா இந்த ஜனவரி 23, 24ஆம் தேதி 2 நாட்கள் வந்து வாஸ்து வகுப்பு, அது ஒரு சனி ஞாயிறாக வர்ற காரணத்தினால அந்த 2 நாள் வந்து சென்னையிலேயே மடிப்பாக்கத்தில் 2 நாள் வாஸ்து வகுப்புகள் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய வாஸ்து சூட்சமங்கள் அனைத்தும், அதுக்கப்புறம் வளமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சிக்கிறது எப்படி, எந்தெந்த மாதிரி வஸ்துக்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கை இன்னும் வளம் பெறும் அப்படிங்கிற நிறைய சூட்சம ரகசியங்களும் 2வது நாள் வகுப்பில் இருக்குது. ஸோ அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த 2 நாளில் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். யாருக்கெல்லாம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இதில் இன்னொரு சந்தேகம் வரும். நிறைய பேர் வந்து இந்த ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ நிறைய தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸ் இருக்கா? இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைம்மா. நான் அது மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. முதல்ல வந்து குருகுல கல்வி அப்படிங்கிறதே வந்து நம்ம வாயிலிருந்து பேசும்போது வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே கிடையாது. ஃபிசிக்கலாக இப்போது ஒரு மந்திர உபாசனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் தீட்சைன்னு சொல்லுவாங்க, ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. குருநாதர் பக்கத்தில் உட்காந்து குருநாதர் காதில் மந்திரம் சொல்லிட்டு தொடுவார். உங்களை ஸ்பரிசமாக தொட்டு அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே அந்த பீஜம்னு சொல்லக்கூடிய விதையை உங்களுக்குள்ளே விதைக்கிறதா ஐதீகம் உண்டு. இன்றைக்கி நிறையா பேர் வந்து செல்ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலலாம் தீட்சை கொடுக்குறாங்க. பட் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தளவு நேரடியாக உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் எனக்கு என் குருநாதர் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அதை வந்து நேரடியாக என்னால் உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ஆன்லைன் வகுப்பு பெரும்பாலும் நான் எடுக்க மாட்டேன்னே நினைக்கிறேன். அதை நேரடியாக மட்டும்தான் தேவைப்படும் போது அந்தந்த ஊர்களில் நாளை பின்ன போய் 2 நாள் முகாம் மாதிரி போட்டு அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேனே தவிர ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறதுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு, ஆனால் அதில் அது தவறுன்னு நான் சொல்ல வரல, எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்கிறது தான். 4 பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேரால் வர முடியுமோ அவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா?